அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யோகம் தான் இந்த பஞ்சமகா புருஷ யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகம்னா என்ன, அதுபோல இந்த யோகத்தினால் ஜாதகர் என்ன பலனை அனுபவிப்பார், எப்படி இருந்தால் கிரகங்கள் பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுக்கும் என்பதையும் பார்த்திடலாம். ஜோதிடத்துல ஒளி கிரகங்களை தவிர்த்து, சூரிய சந்திரனை தவிர, அதீத இருள் கிரகங்களான ராகு கேதுக்களை தவிர, இருள் கிரகங்கள்ல ஷடோ பிளானட்டான ராகு கேதுக்களை தவிர மீதமுள்ள இந்த 5 கிரகங்களும் நிகழ்த்துவதுதான் பஞ்சமகா புருஷ யோகங்கள். அந்த வகையில முதல் அமைவுகள்ல சுபர்ல இருந்து பார்க்கலாம். குரு கொடுக்கக்கூடிய யோகம் இது ஹம்ச யோகம். குரு ஒரு ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெற்று ராசிக்கோ லக்னத்திற்கோ கேந்திரங்களில் அமர்ந்தார்னா அது ஹம்ச யோகம். அதை டீட்டெயில்டா தனியா பார்த்திடலாம். அதுபோல சுக்கிரன் கொடுப்பது மாளவிய யோகம். மாளவிய யோகம், இந்த மாளவிய யோகம் என்பது சுக்கிரன் ஜாதகத்திலே ஸ்தான பலத்தை ஆட்சி உச்சம் பெற்று ராசிக்கோ லக்னத்திற்கோ கேந்திரத்தில் இந்த ஸ்தான பலம் பெற்ற சுக்கிரன் இருந்தார்னா அது மாளவிய யோகம். அதுபோல புதன் கொடுப்பது பத்ர யோகம். பத்ர யோகம், இந்த பத்ர யோகமானது ஆட்சி உச்சம் பெற்ற புதன் ராசி லக்னங்களுக்கு கேந்திரமாக அமர்ந்தால் என்றால் அப்ப பத்ர யோகம் ஒரு ஜாதகத்துல உருவாகும். செவ்வாய் தரக்கூடிய ருச்சக யோகம். ருச்சக யோகம், இந்த ருச்சக யோகம்ன்றது என்ன பண்ணும்னா, ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் ராசிக்கோ லக்னத்திற்கோ 1, 4, 7, 10 இருப்பாராயின் இது ருச்சக யோகம். அதுபோல சனி நிகழ்த்துவது சசயோகம். இந்த சசயோகம் என்பது ராசிக்கோ லக்னத்திற்கோ 1, 4, 7, 10 சனி பகவான் ஆட்சி உச்சம் பெறுவது சசயோகம். இப்படி இந்த 5 கிரகங்களும் நிகழ்த்தக்கூடிய யோகங்களுக்கு பேர் தான் பஞ்சமகா புருஷ யோகம். இந்த 5 கிரகங்களும் ராசி லக்னங்களுக்கு கேந்திரமாக அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றால் இதைதான் நம்ம பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்றோம். ஒவ்வொரு பலனாக பார்க்கலாம், ஒவ்வொரு யோகத்தை பற்றி. முதல்ல ஹம்ச யோகம் எடுத்துக்கலாம். ஹம்ச யோகம், இந்த ஹம்ச யோகம்ன்றது எப்ப நிகழுதுன்னா, குரு பகவான் ஆட்சி வீடான தனுஷிலோ மீனத்திலோ அல்லது உச்சவீடமான கடகத்தில் இருக்கிறார். இப்பொழுது இந்த குருவானது உங்கள் ராசிக்கோ லக்னத்திற்கோ 1, 4, 7, 10 வந்தால், குரு ராசி அல்லது லக்னம் 1, 4, 7, 10 இருந்தால் இந்த ஜாதகருக்கு ஹம்ச யோகம் உருவாகிறது. ராசியோ அல்லது லக்னத்திற்கோ, உதாரணத்திற்கு 4ஆம் இடம் மிதுன ராசியில ஒருத்தர் ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார்னா, அதாவது கன்னி ராசியில பிறந்திருக்கிறார்னா அவருக்கு 4, 7ல வந்துடக்கூடிய நிலை. 4ஆவதோ 7ஆவதோ இந்த குரு வந்துருவாரு. அதே போல மிதுன ராசியில பிறந்தவருக்கும் 7ஆம் இடத்துல வந்துருவார், இல்ல 10ஆம் இடத்துல வந்துருவார். அதுபோல மகரத்தில் பிறந்தவருக்கு 7ஆம் இடத்துல குரு வந்துருவார். இது போல உங்கள் ராசியா இருக்கலாம், லக்னமா இருக்கலாம். ராசிக்கோ லக்னத்திற்கோ இந்த 3 பாவங்களில் ஒரு பாவம் லக்னத்திலிருந்து எண்ணியோ ராசியிலிருந்து எண்ணியோ 1, 4, 7, 10 வந்தால் இந்த ஜாதகத்தில் இப்படி அமிர்த ஜாதக ஹம்ச யோகம் உண்டு. இந்த ஹம்ச யோகம் என்ன பண்ணும், குருவினால் நிகழக்கூடிய யோகம் இந்த ஹம்சம். அப்ப ஜாதகர் எங்கு சென்றாலும் கௌரவ பெயர் புகழை கொடுக்கும். முதல் விஷயம், ஜாதகர் நேர்மையான நபராக இருப்பார். 2வது பங்கு, பணம் பொருளாதாரத்தில் திளைக்கக்கூடியவராக இருப்பார். எப்பொழுது திளைப்பார், இந்த ஹம்ச யோகம் கொண்டவர் தசை குரு தசை நடப்பில் வரும்பொழுது இந்த ஹம்ச யோகம் கொண்டவர் கௌரவ பெயர் புகழோடு சமூகத்துல பணம் பொருளாதாரத்தை பெறுவார். இறை சிந்தனை கொண்டவராக இருப்பார். தெய்வீக கடாட்சம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார். சமூகத்திலே கௌரவமான உயர் பதவியை அடையக்கூடியவராக இருப்பார். குழந்தைகளினால் ஆதாயத்தை பெறக்கூடிய நபராக இருப்பார். சொசைட்டில ஒரு வெல் செட்டில்டு பீப்புளோட ஒரு பாரம்பரியமான ஒரு நல்ல பண்பு கொண்ட நபராக மாற்றும். தனம் பொருளாதாரத்துல ஜாதகரை யோகம் பண்ண வைக்கும். இதற்கு என்ன விதினா, ராசிக்கு இந்த 3 இடங்கள்ல ஏதேனும் ஒரு இடம் ராசிக்கு 4, லக்னத்திற்கு 4, 7, 10 போன்ற கேந்திரங்கள்ல அமர்ந்திருக்கணும். அப்படி இருந்தார்னா இந்த ஜாதக ஹம்ச யோகம். இந்த ஹம்ச யோகத்தின் பிரதிபலனா ஜாதகர் கௌரவ பெயர் புகழை பெறுகிறார். சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து மிக்க நபராக மாறுகிறார். இறை சிந்தனை தெய்வீக கடாட்சத்தை பெறுகிறார். கூடுதலாக குழந்தைகளினாலும் ஆதாயம் பெறார். இந்த ஹம்ச யோகத்தோட ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டுருச்சு. இந்த ஸ்தான பலத்தோட 1, 4, 7, 10 இருக்கு. ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டால் இந்த ஹம்ச யோகம் செயல்திறனை குறைக்கும். ராகு கேது தொடர்பு செயல்திறனை குறைக்கும். இது எல்லாத்துக்குமே போறது. எல்லா யோகத்துக்குமே ராகு கேதுக்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா
இந்த ஹம்சயோகத்தினுடைய பலனை குறைக்கும். இந்த ஹம்சயோகம்ன்றது சமூகத்துல ஒரு நல்ல உயர்மட்ட நபரையும் உயர்மட்ட அதிகாரத்தில் உள்ளவராகவும் ஒரு சமூகத்திலே உச்சபட்ச பதவி புகழை அடையக்கூடியவர், அல்லது அந்த வலுவை பொறுத்து, குருவினுடைய வலுவை பொறுத்து ஊரிலா அல்லது நாட்டிலா அல்லது தேசத்திலா என்பதை உறுதி பண்ணிக்கணும். இது ஹம்ச யோகம். மாளவிய யோகத்தை பார்க்கலாம். மாளவிய யோகம். மாளவிய யோகம். இந்த மாளவிய யோகம் என்பது சுக்கிரனால் நிகழக்கூடியது. அதாவது சுக்கிரன் ஸ்தான வலுவை எங்கெல்லாம் பெறுவார்? துலாத்தில் ஆட்சி பெறுவார், ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார், உச்சமாக நீளத்தை அடைவார். அப்ப சுக்கிர பகவான் என்பவர் இந்த ஸ்தான வலுவை ராசி அல்லது லக்னத்திற்கு 1 4 7 10 அமர்ந்தால் 1 4 7 10 அமர்ந்தால் இந்த ஜாதகருக்கு மாளவிய யோகம் உருவாகிறது. அதாவது ரிஷபமனை, துலாமனை, மீனமனை, இந்த 3 வீடுகளில் ஏதேனும் ஒரு வீடானது ஜாதகருடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ 1 4 7 10 அமர்ந்தால் 1 4 7 10 அமர்ந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு மாளவிய யோகம் உருவாகிறது. இந்த 1 4 7 10 அமர்ந்து சுக்கிரனோடு ராகு கேதுகள் தொடர்பு கொண்டால் செயற்திறனை குறைக்கும், மாளவிய யோகத்தினுடைய வலுவை குறைக்கும். இப்ப இந்த மாளவிய யோகம் என்றது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிரன் ராசிக்கோ லக்னத்திற்கோ 1 4 7 10 இருந்தா இது மாளவிய யோகம். இந்த யோகம் என்ன பண்ணும்? இந்த மாளவிய யோகம் சுக்கிரனுடைய காரகத்தை ஜாதகருக்கு திளைக்க செய்யும். சொகுசை அனுபவிக்கக்கூடிய நபரா இருப்பார். சுக்கிரன் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய சொகுசு. சுக்கிரன் வலு குறைந்த, அதாவது எப்படி வலுப்பெற வேண்டும்? தசைநாதனுக்கு வலுப்பெறணும், நடக்கக்கூடிய தசைநாதனுக்கு சொகுசை அனுபவிக்கக்கூடிய நபரா இருப்பார். லக்ன வலுவை பொறுத்தும் சொகுசை அனுபவிப்பார், லக்ஸரிஸ் பொருட்களை அனுபவிப்பார், ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பார். ஜாதகர் மகிழ்ச்சியான நபராக இருப்பார். தானும் மகிழ்ச்சியா இருக்கணும், பிறரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அதுபோல இல்லற வாழ்க்கையில் உள்ள சகல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். பொருள் சேர்க்கை ஏற்படும். சுக்கிரதசை வரும்போது சாதாரணமாக இருந்தவரை ஆடம்பர பொருட்களையும் ஆடம்பர பயன்பாட்டு பொருட்கள், வாகனங்களா இருக்கலாம், அல்லது கட்டக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கலாம். நிறைய பேர் சுக்கிர மாளவிய யோகத்திலிருந்து சுக்கிரதசை நடக்கும் பொழுது பெரிய பெரிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஓனர்களா ஆவறதெல்லாம் இந்த சுக்கிரனுடைய செயல்திறன் தான். மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இல்வாழ்க்கை சுகத்தை வெற்றி கொடுக்கிறது, பெண்களால் ஆதாயம் கொடுக்கிறது. பெண்ணா இருந்தாலும் பெண்ணால பெரும் ஆதாயத்தை கிடைக்கிறது, நல்ல சொத்துக்களையும் நிலபலன்களின் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துறது, கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் சார்ந்த ஈடுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பது, இந்த அழகு சாதன துறைகளிலே இருப்பவர்கள், இந்த பியூட்டிஷியன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாளவிய யோகம் இருக்கும். ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதேனும் ஒரு வகையில டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியை ரன் பண்றவங்களா இருக்கலாம், கலை பொருட்களை இருப்பவர்கள், இதெல்லாம் இந்த சுக்கிரன் தான். ஜாதகர் தானையும் மாளவிய யோகம் இருக்கிறவங்க இயல்பாகவே ஒரு அழகும் ஒரு கலைத்திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த மாளவிய யோகத்தினுடைய வெளிப்பாட்டா சொகுசு பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் இல்வாழ்க்கை சுகங்களையும் ஒரு மகிழ்ச்சியை மட்டுமே ஜாதகர் அனுபவிப்பார். இதற்கான விதி மாளவிய யோகத்திற்கு ஆட்சி பெற்ற இந்த சுக்கிரன் அல்லது உச்சம் பெற்ற சுக்கிரன் ராசிக்கோ லக்னத்திற்கோ 1 4 7 10 அமர்ந்தால் இந்த மாளவிய யோகம் ஏற்படுகிறது. இதுல ராகுக்கு எது தொடர்பு கொண்டார்னா அதுல தடை கிடைக்கிறது. இதுதான் மாளவிய யோகம். இதனுடைய வெளிப்பாடா ஜாதகருக்கு சொகுசுகள் எப்பொழுதுமே கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அதுபோல புதன் கொடுக்கிற பத்ர யோகம். புதன் கொடுக்கிற பத்ர யோகம், புதன் கொடுக்கக்கூடிய பத்ர யோகம் எங்கெல்லாம் ஆட்சி பலனை அவர் மிதுனத்துல பெறார், கன்னியில உச்சம். மூலத்திரிகோணத்தை பற்றி இதுல பேசவே வேண்டாம். மூலத்திரிகோணத்திற்கும் இந்த பத்ர யோகம், அம்ச யோகம், மாளவிய யோகம் கிடையாது. பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஸ்தான பலத்தை அடிப்படையில், முதன்மை ஸ்தான பலத்தை அடிப்படையில ஆட்சி உச்சத்தை அடிப்படையில் கொண்டதுதான். இப்போ பத்ர யோகம்ன்றது ஆட்சி பெற்ற நிலையிலோ உச்சம் பெற்ற நிலையிலோ ஜாதகத்திலே புதன் இருக்கும் பொழுது, புதன் உச்ச கன்னியில மிதுனத்தில் ஆட்சி, இந்த புதன் ராசிக்கோ லக்னத்திற்கோ, புதன் ராசிக்கோ ராசி அல்லது லக்னத்திற்கு 1 4 7 10 வரணும். லக்னத்திற்கு 1 4 7 10 வரணும். இது யாருக்கு நிகழும்? இந்த காம்பினேஷன் நிகழ்றது தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு நிகழும். அதுபோல மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு நிகழும். அதுபோல மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு பிறந்தவருக்கு நிகழும். கன்னி ராசி கன்னி லக்னங்களுக்கு பிறந்தவருக்கு இந்த அமைவானது நிகழும். மற்றபடி பார்த்தா ஆதிபத்திய ரீதியிலே வேற எந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் நிகழ போறதில்லை. இந்த பத்ரயோகத்துல மட்டும் ஒரு மிகச்சிறந்த வலுவாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 1 4 7 10 என்பது 4 கேந்திரங்களை குறிக்கக்கூடிய நிலை இருப்பதனால மொத்தம் இந்த தனுசு ராசிக்கு வேணா பாரு, மேஷ ராசிக்கு நிகழ போறதில்லை, ரிஷபராசிக்கு நிகழ போறதில்லை, மிதுன ராசிக்கு நிகழும், கடகராசிக்கு நிகழ போறதில்லை, அதுபோல சிம்ம ராசிக்கு நிகழ போறதில்லை,
அது போல கன்னி ராசிக்கு நிகழும். ராசி 10க்காக வந்து துலாம் ராசிக்கு நிகழ போறது இல்ல, விருச்சக ராசிக்காரருக்கு நிகழ போறது இல்ல, தனுசு ராசிக்காரருக்கு நிகழும், மகர ராசிக்காரருக்கு நிகழாது, கும்பராசிக்காரருக்கு நிகழாது, அது போல மீன ராசிக்கு நிகழும். ஏன்னா 4 அப்ப பத்ர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய 4 லக்னம் 4 ராசி தான். தனுசு ராசி தனுசு லக்னம், அல்லது மீன ராசி மீன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம். இந்த 4 லக்ன ராசிகளில் பிறந்தவருக்கு இந்த பத்ர யோகம் உருவாகும். இந்த பத்ர யோகம் என்ன கொடுக்கும் இதுல பாத்துக்கிட்டோம். சில பேர் வந்து விருச்சக லக்னமா இருக்கலாம், தனுசு ராசியோ மீன ராசியோ கன்னி ராசியோ மிதுன ராசியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்ர யோகம் உருவாகும். அப்ப இந்த காம்பினேஷன்ல பத்ர யோகத்தை பத்தி பார்த்தோம். இப்ப பத்ர யோகம் என்ன தரும்? பூதனால் நிகழக்கூடிய யோகம். முதல் விஷயம், ஜாதகருக்கு இளமை தோற்றத்தை கொடுக்கும். பத்ர யோகம் கொண்ட ஜாதகர் 50 வயதானாலும் 30 வயதை போல காட்சிப்படுத்தப்படுவார். 40 வயதானாலும் 20 வயதை போல காட்சிப்படுத்தப்படுவார். புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கும். எதை எப்பொழுது எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற வியூகத்திறன் ஜாதகருக்கு உண்டு. அது போல ஜாதகர் தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய நபரா இருப்பார். ஒரு கமர்ஷியலா எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும். வைசிய கிரகம் என்பதனால் புதன் ஜாதகருக்கு இயல்பாக தந்திர அறிவை கொடுக்கும், வியாபார யுத்திகளை கொடுக்கும். இந்த பத்ரயோகம் கொண்ட நபர்கள் பிசினஸ் பீப்புளா இருக்கக்கூடிய பெரும் தகுதியை கொண்டவர்கள். அதனாலதான் தனுசு ராசி மீன ராசி கன்னி ராசி அது போல மிதுன ராசியில பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தொழில் செய்யக்கூடிய யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த தொழிலையும் பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடிய நபர்களா இந்த 4 கேந்திரத்தை கொண்டவர்கள் தான் இருப்பார்கள். அதனால இந்த பத்ர யோகத்தின் பிரதிபலனால் நினைவாற்றலை கொடுக்கிறது, கற்பிக்கக்கூடிய திறனை கொடுக்கிறது, பிசினஸ் ஐடியாக்களை கொடுக்கிறது, ஜாதகருக்கு இளமை தோற்றத்தோடு கூடிய சிந்தனை அறிவையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி, எதை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்ற அந்த வியூகத்திறனை கொடுத்து இந்த பத்ரயோகம் பெரும் வளர்ச்சியை ஜாதகருக்கு கொடுக்கான. இது பெரும்பாலும் குறைந்தபட்ச நபர்களுக்கே இந்த பத்ரயோகமானது நிகழ்ன்றதையும் சொல்லிடுறோம். இதுதான் பத்ரயோகம். இப்படி இருந்தா தான் பத்ரயோகம். இதுல ராகுகேது தொடர்பு கொள்ளுதுன்னா அதனுடைய செயல்திறனை குறிக்கும். இதே பத்ரயோகத்துல இருந்து ராகுகேது இருக்குன்னா அதனோட முழுவதுமான வலுவை குறைத்து குறைந்தபட்ச அளவுல செயல்படும். அடுத்ததாக செவ்வாய் நிகழ்த்தும் ருச்சக யோகத்தை பார்த்துடலாம். இந்த ருச்சக யோகம் என்பது ருச்சக யோகம். இது செவ்வாயினால் நிகழக்கூடிய யோகம். செவ்வாயினால் நிகழக்கூடிய யோகம். செவ்வாய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ, செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இங்க மகரமனையில இந்த 3 இடங்கள்ல உச்சம் பெறும். செவ்வாய் உச்சம் ஆட்சி உச்சம் பெற்று இந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாயானது ராசி லக்னத்திற்கு, ராசி லக்னம், இந்த ராசி லக்னத்திற்கு 1, 4, 7, 10 அமர்ந்தால் இதுதான் ருச்சயோகம். உங்க ராசிக்கோ லக்னத்திற்கோ எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடம் லக்ன இடம், 7ஆம் இடம் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா இதை நம்ம ருச்சக யோகம்னு சொல்லிடுறோம். இந்த வெளிப்பாட்டில் ராகு கேதுக்கள் இருந்தாருன்னா ருச்சக யோகத்தினுடைய செயல்திறனை குறைக்கும். ராகு கேது இணைவு செயல்திறனை குறைக்கும். இணைவு செயல்திறன் குறையும். ஓகே, ராகுகேது இருந்தா செயல்திறன் குறையும். மற்றபடி ருச்சக யோகம் என்பது செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில மேஷத்திலோ விருச்சகத்திலோ உச்சம் பெற்று மகரத்திலோ இருந்து இந்த அமைவானது உங்கள் ராசிக்கோ லக்னத்திற்கோ எண்ணி வரக்கூடிய 1, 4, 7, 10 இருந்தா உங்க ஜாதகப்படி ருச்சக யோகம் உருவாகிறது. இந்த ருச்சக யோகத்துல ராகுவோ கேதுவோ எண்ணெய்ல இருந்தா இந்த ருச்சக யோகத்தை தடை பண்ணுது, குறைத்து பலனை கொடுக்குது. ருச்சக யோகம் என்ன கொடுக்கும்? ருச்சகம் என்பது செவ்வாயினால் நிகழக்கூடிய யோகம். எனவே ஜாதகர் தைரியமான ஜாதகம், துணிகரமான செயல்களை செய்யக்கூடியவர். பெரும்பாலும் இந்த ருச்சக யோகம் கொண்டவர்களுக்கு செயல்திறன், ஒரு தலைமை பண்பு, அதிகார பண்புகள், பெரிய அலுவலக பணிகளிலே ஒரு அதிகாரமிக்க உயர் அதிகாரிகளாக இருப்பது. பெரும்பாலும் ருச்சக யோகம் கொண்டவர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள். விடாமுயற்சி கொண்டவர்கள், நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கக்கூடியவர்கள், உடலை பெரிதும் ஆரோக்கியமா இந்த ஜிம்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்றது, இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை உறுதியாக வச்சிருப்பது, தேகத்தை உறுதியாக வைத்திருப்பவர்கள், எதற்கும் பயப்படாத அஞ்சாத நிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள். பூமியினால் ஆதாயம் பண்றவரா இருப்பார். அரசு சார்ந்த வேலைகளில அதிகம் இருப்பவர்களாக இருப்பார். சர்வீஸ் ஓரியன்டான வேலையில பூமிகளினால் ஆதாயம் கிடைக்கும். ஜாதகர் எந்த இடத்திலும் விடாப்பிடியாக நின்று போராடக்கூடிய போராட்ட குணத்தை கொடுக்கும். செவ்வாயினுடைய காரகம் உடன் பிறந்தவர்களாலும் ஆதாயம் உண்டு. இந்த ருச்சக யோகத்தின் வெளிப்பாடில் ஜாதகரை தன்னம்பிக்கம், தைரியம், துணிச்சல் கொண்ட நபராகவும் விடாமுயற்சியில் போராடக்கூடிய குணதிறனையும் ஜாதகருக்கு பர்சனலாக கொடுக்கும். அரசு சார்ந்தோ அல்லது சர்வீஸ் விஷயங்கள் மக்களுக்கு செயல்படக்கூடிய ஜாதகர்கள் அதே போல பூமி யோகங்களை கொண்ட ஜாதகர்களாக மாற்றும். ஆனா ருச்சக யோகத்துல ஒரு சின்ன ஒரு மைனஸான விஷயம்னா அந்த ஜாதகர் மிகவும் கோபப்படக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல தான் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்ற கட்டளை எண்ணம் இருக்கும். இந்த செவ்வாயோடு ராகுகேது இருந்தாருன்னா இது தீய எண்ணமாக மாறிடும். இந்த ராகுகேதுக்களோட தொடர்பு இருந்தா அவர் ஒரு அடமண்டான கேரக்டரா மாத்திடும். மற்றபடி ருச்சக யோகம் தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல்,
பராக்கிரமத்தை கொடுத்து ஜாதகரை செயலாற்ற செய்யும். நிறைய அரசு அதிகார அரசு உயர்மட்ட யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இந்த அமைவு ருச்சகயோகம் இருக்கும். இப்ப சனி கொடுக்கக்கூடிய சசயோகத்தை பத்தி பார்க்கலாம். சனி பகவான் சசயோகத்தை நிகழ்த்துகிறார். இந்த சசயோகம் எப்ப உருவாகுது? இந்த சசயோகம் எப்பொழுது உருவாகும்? ஜாதகத்துல ஆட்சி பெற்று மகரத்திலோ, ஆட்சி பெற்று கும்பத்திலோ, உச்சம் பெற்று துலாத்திலோ சனி அமர்ந்து, இந்த சனியானது ராசி லக்னத்திற்கு, ராசி அல்லது லக்னத்திற்கு 1, 4, 7, 10 அமைந்தால் இதுதான் சசயோகம். ராசிக்கோ லக்னத்திற்கோ சனி ஆட்சி உச்சம் பெற்ற சனி பகவான் ராசிக்கோ லக்னத்திற்கோ 1, 4, 7, 10 அமர்ந்தால் இதை நாம் சசயோகம்னு சொல்றோம். இந்த சசயோகம் என்னெல்லாம் தரும்? ஏன்னா சனி ஆச்சு, இருள் கிரகமாச்சு, என்ன தந்துருவார்? தொழில் துறையில் வெற்றியை கொடுப்பார், சகிப்பு தன்மையை கொடுப்பார், தாங்கிக் கொண்டு செயல்படுவதை கொடுப்பார். பெட்ரோலியம் பிசினஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் இந்த சசயோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுபோல தொழில்துறைகள் குறைந்த மார்ஜினில் அதிக லாபம், ரீசைக்கிளிங் ப்ராசஸ் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகர் எதையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு செயலை செய்யக்கூடியவர். அதுபோல இந்த சசயோகத்தினுடைய வெளிப்பாடால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் யோகம் இருக்கு. இல்லற வாழ்க்கையில சில தடைகளை கொடுக்கிறது. சசயோகம் கொண்டவருக்கு இல்லறத்தில் பிரச்சனை இருக்கும், தொழில்துறைக்கு யோகங்களை கொடுக்கும். அதுபோல சசயோகம் கொண்டவர்களுக்கு எந்த சூழ்நிலை, எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பொறுமையாக செயலை செய்யக்கூடியவர்களாகவும், அதனால நிதானம் தேவைப்படக்கூடிய அத்தனை துறைகளிலும் இந்த சசயோகம் இருப்பவர்கள் பெரும் வெற்றியை பெறுகிறார்கள். அதுபோல சசயோகம் இருப்பவர்கள் பெரும்பாலும் வழக்கறிஞர்களாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்புளா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா மெட்டீரியல்ஸ்டிக் இண்டஸ்ட்ரி, பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய சகல விதமான கனிம வளங்களையும் மெட்டீரியல் விஷயங்களையும் இந்த சசயோகம் கொண்டவர்களுக்கு ஆளுமை செய்யும். மெஷின் மூலியமாக ஆதாயம் பண்ணுவது, ரீசைக்கிள் மூலியமாக ஆதாயம் பண்றது இருக்கும். ஜாதகருக்கு சகிப்பு தன்மையும் ஒரு சுயநல எண்ணமும் ஜாதகருக்கு ஏற்படும், அதுவும் இதுல உண்டு. ராகு கேதுவோட இணையும் பொழுது இந்த சசயோகம் சற்று சாதகம் இல்லாம வேலை செய்யும். அதாவது இந்த சசயோகம் ஒன்லி யாருக்கு யோகம்னா தொழில் பீப்புள், தொழில் செய்பவர்களுக்கு, தொழில் சார்ந்தவர்களுக்கும், எந்த இடத்துலலாம் பொறுமை தேவையோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபருக்கும் தான் இந்த சசயோகம் யோகம் செய்யும். ஆனா இந்த சசயோகத்துல ஒரு மைனஸ் என்னன்னா இல்லற வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். சசயோகத்தினுடைய வெளிப்பாடால் பெரும் தொழிலதிபராக உங்களை மாற்றும், பெரும் தொழிலுக்கு அதிபதியாகவும், பெரும் தொழிலை செய்யக்கூடியவராகவும், பெரும் நிறுவனங்கள் பல தலைமுறைக்கு கடத்தக்கூடிய தொழிலும், எந்த ஆதிபத்தியம் வருதோ அந்த சசயோகம் 1, 4, 7, 10 எங்கு வருதோ அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து நல்ல வீடு வாகன வசதி, சொத்து சுகங்களினால் பல தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும், பல தலைமுறைக்கு கடத்தக்கூடிய தொழில் இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த சசயோகத்தினுடைய வெளிப்பாடால் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அப்ப நம்ம இந்த பதிவுல பஞ்சமகா புருஷ யோகம்னா என்ன, எப்படி கிரகங்கள் இருந்தால் இந்த பஞ்சமகா புருஷ கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன் எல்லாம் ஏற்படுத்துன்றத பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகங்கள் இருந்தால் கண்டிப்பாக தசையில் இந்த யோகத்தின் வெளிப்பாடால் கிரகத்தினுடைய காரகத்தினுடைய தன்மையை உச்சபட்சமாக அனுபவிப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.